லைவ் தமிழ் செய்திகள். திவினசிக்கு ஒவ்வொரு நாளும் பாராட்டுகளும் சன்மானங்களும் ஆதரவுகளும் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. சில பேர் திவினசிக்காகத்தான் நாங்கள் இந்த சரிகமபா நிகழ்ச்சியை பார்க்கின்றோம், இவருக்காகத்தான் நாங்கள் நடுவராக வந்திருக்கின்றோம் என்றும் கூறுகின்றார்கள். எஸ்பிவியின் மகன் சரண் அவர்கள் திவினஸ் தொடர்பாக கடந்த வாரத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இவருக்கு இருக்கின்ற சங்கீத புலமை தங்களுக்கு இருக்க கூடாதா என்றும், தாங்கள் இவ்வாறு சங்கீத புலமை சிறுவயதில் இருந்திருந்தால் தங்கள் நிலை மேலும் முன்னேறியிருக்கும் என்றும் அவர் கூறிக்கொள்வதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். திவினஸை பொறுத்தவரையில் அவர் பல துறைகளில் வெற்றி நடை போடக்கூடிய சிறந்த ஒரு பின்னணி பாடகராக வருவார் என்பதில் ஐயமில்லை என்றே வருகின்ற நடுவர்களும் பார்வையாளர்களும் கூறிக்கொள்கின்றார்கள். திவினஸின் வாழ்க்கை எதிர்காலத்தில் சங்கீதத்துறையை நோக்கி செல்லுமாக இருந்தால் அதற்கு பல பேரும் உதவி செய்வதாகவும் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலம் சங்கீதம் அவருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது என்பதும், சரிகமபா மேடை அவருக்கு நன்கு பல விடயங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது என்பதும் இங்கு புலனாகின்றது. ஆகவே இவ்வாறான சிறுவர்களின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சரிகமபா ஆற்றி வருகின்ற சேவையை பாராட்டாமல் இருக்க முடியாது என்று லைவ் தமிழ் செய்திகள் கூறிக்கொள்ள விரும்புகின்றது.